கேள்வி கேட்பீங்களா? இல்ல இனிமேட்டு என்ன கேள்வி கேட்பீங்களா? இவன் என்ன சிலைக்கு மாலை போடல, வீட்டுல வந்து போட்டோ வச்சுக்கிட்டு மாலை போடலன்னு யாருன்னா என்ன பார்த்து கேள்வி கேட்பீங்களா? எவ்வளவு பிரில்லியண்டா நான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க கூட எத்தனை வாட்டி கலாச்சிருக்கீங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, போட்டோக்கு மாலை போறதுனால தானே எங்களை வந்து திட்டிட்டு இருக்கீங்க. நான் வீட்டுல சிலையை வச்சிருக்கேன். சோ உங்க பிரச்சனை என்ன? பெரிய புடுங்கி இவங்க ட்ரோல் பண்ணுறதுனால தான் வந்து விஜய் செலவு வச்சார். ஏன்டா புறம்போக்கு, அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு சீனு கிடையாதுடா. முழுசாக கொள்கை தலைவராக ஏற்றுக்காத பெரியாருக்கே தளபதி செலவு வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் 75 வருஷமாக திராவிட மாடல், பெரியாரோட கொள்கை, மயிறு மட்டன்னு கட்சி நடத்திக்கிட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க உங்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு செலவு வச்சுருக்கீங்களாடா, எச்சக்கலை புறம்போக்குங்களா? அதுக்கு பதில் சொல்டா. உங்கள் மூஞ்சிலாம் இன்னும் எத்தனை பேர் காரி துப்புனாலும் உங்களுக்குலாம் புத்தி வராதுடா. அந்த அளவுக்கு தான் இருக்குது உங்களுடைய செயல்பாடு. திராவிட மாடல், திராவிட கொள்கை ஃபாலோ பண்ணுறதுன்னு பேர். அவருக்கு ஒரு சிலை இல்லை ஒரு அண்ணா அறிவியத்தில், அதை போய் கேட்கறதுக்கு துப்பு கிடையாது நாதாரிணி. இங்கே இவர் சிலை வச்சதை நீங்கள் கலாய்க்கிறீங்க. ஏண்டா சிலை இங்கே வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கொள்கை தலைவர்களை அந்த இடத்துக்கு வர்ற தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை தோழர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து செயல்பாட்டாளர்கள், இல்லை உறுப்பினர்கள், இவங்க யார் வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோடைய கொள்கை இந்த 5 பேருடைய கொள்கை தான் அப்படின்றது அவங்களுக்கு புரியணும். அது மறக்கக்கூடாது, திருப்பி ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக வச்ச ஒரு ஐடல் மாடல்ஸ் அவங்க. அப்படி தான் பார்க்கணுமே வெளியே. இவர் வந்து மிரட்டினாராம், இவர் வந்து ட்ரோல் பண்ணாங்களாம், அதனால் வச்சாங்களாம். சிறுபால் அடி போகிறம்போக்கு.